கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பின் தேவ பிள்ளைகளே, மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நல்ல நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன். சிருஷ்டிப்பு என்கிற தலைப்பின் கீழாக நாம் பாடங்களை கற்று வருகிறோம். தேவன் பயன் தரும் பல வகையான மரங்களை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். வாசனையும் கவர்ச்சியும் ருசியுமான பழங்களை தரும் மரங்கள் அங்கு இருந்தன. அந்த பரிசுத்த தம்பதியரின் உணவுக்காக அவற்றை வைத்திருந்தார். பழங்களின் சுமைகளை தாங்கிக் கொண்டு செங்குத்தாக உயரே வளர்ந்திருந்த அழகான கொடிகளும் அங்கு இருந்தன. கொடிகளின் கிளைகளை வளைத்து இயற்கையான வீடுகள் அமைப்பது அவர்களுடைய சந்தோஷமிக்க வேலையாக இருந்தது. எழில் கொஞ்சம் பசுமை நிறத்தால் பூமி மூடப்பட்டிருந்தது. தோட்டத்தின் மத்தியில் ஜீவ விருட்சம் இருந்தது. மற்ற அனைத்து மரங்களையும் விட அதன் மகிமை பெரியதாக இருந்தது. அவர்கள் புசித்து என்றென்றும் வாழத்தக்கதாக அதன் கனி இருந்தது. அதன் இலைகள் குணமாக்கும் இயல்புடையவாக இருந்தன. ஏதேனில் ஆதாமும் ஏவாளும் அவர்கள் ஏதேனில் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் அவர்களை சுற்றிலும் பயமின்றி விளையாடின. பற்பல வண்ணங்களும் தோகையும் கொண்ட பல்வகை பறவைகள் ஆதாம் ஏவாளை சுற்றிலும் பறந்து திரிந்தன. இனிய ராகத்தோடு தங்கள் சிருஷ்டிகரை துதித்து அவை பாடிய பாடல்கள் அங்கு இன்னிசையாக எதிரொலித்தது. தங்கள் ஏதேன் வீட்டில் எழில்மிக்க சூழல் அமைந்த இடத்துல ஆதாமும் ஏவாளும் பரவசமடைந்தனர். மகிழ்ச்சியான குரல்களில் பாடிக்கொண்டு தங்களை சுற்றிலும் பறந்த பறவைகளை பார்த்து பூரித்தார்கள். தங்களை சுற்றிலும் காணப்பட்ட அன்பின் ஆதாரங்களுக்காக அவற்றோடு சேர்ந்து அந்த பரிசுத்த தம்பதியரும் பாடினார்கள். அன்பும் துதியும் நிறைந்த தொழுகையின் பாடல்கள் இனிய குரலில் பாடினார்கள். சிருஷ்டிப்பில் காணப்பட்ட ஒழுங்கை உணர்ந்தார்கள். தேவனுடைய எல்லையில்லா நாணத்தையும் அவை எடுத்து காட்டின. தங்கள் ஏதேன் வீட்டை குறித்து புது புது விஷயங்கள் தென்பட்டு கொண்டே இருந்தன. அது அவர்களுடைய இருதயங்களை இன்னும் ஆழமான அன்பால் நிறைத்தது. அது நிமித்தம் தங்கள் சிருஷ்டிகருக்கு நன்றியையும் கனத்தையும் தெரிவித்தார்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15-17 வசனங்களில் ஆதியாகமம் 3 அடிப்படையில் இந்த அதிகாரத்தை நாம் பார்க்க வேண்டும். ஒரு துயர சம்பவம் அங்கே நடைபெறுகிறது. அந்த அழகான தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளின் சந்தோஷத்திற்காக அவர்கள் ஆசைப்படக்கூடிய அனைத்தையும் தேவன் அங்கு வைத்திருந்தார். ஆனால் அவர்களுக்கு நித்திய வாழ்வை கொடுப்பதற்கு முன் தம்முடைய சர்வஞான திட்டத்தின்படி அவருடைய மெய்ப்பற்றை சோதித்தார். தேவ தயவை பெற்றிருந்தார்கள். அவரிடம் அவரிடம் பேசினார்கள். ஆனாலும் தீமையை அவர்களுக்கு எட்டாத தூரத்தில் அவர் வைக்கவில்லை. அவர்களை சோதிக்க சாத்தான் அனுமதிக்கப்பட்டான். அந்த சோதனையில் வெற்றி பெற்றால் தேவனுடைய தயவிலும் பரலோக தூதர்களின் தயவிலும் அவர்கள் என்றென்றும் இருந்திருப்பார்கள். ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசின தயவுக்காக ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.